பேரூர் கழகம், கிளை கழகம் ஒவ்வொன்றுக்கும் வயது நிர்ணயம் செய்திருக்கிறது திமுக. செயலாளர் துரைமுருகனுடைய இந்த பேச்சு அவர் நீங்க அவர் ஹீரோ ஆக்கிருக்கு. ஆள் ரொம்ப சோர்ந்து இருந்தாரு, பெருசா அவரால் ஆக்டிவா இல்ல, துரைமுருகனை மாத்த போறாங்க, புதிய பொதுச் செயலாளர் யார்? உதயநிதி அந்த ஒரு பஞ்சு வச்சு அவர் சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய திருப்தி. 2-3 நாளா நான் தேடிட்டு இருக்கேன். உதயநிதியை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். 10 பேர் பேசியிருக்கிறாங்க. பேசும்போது எல்லாருமே எதை சொல்லிருக்காங்க, சட்டமன்றத்தில் திமுகவுடைய செயல்பாடு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இல்லை. செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசினாரு. யாராலையும் குறுக்கிட முடியல. நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா குறுக்கிடுறதுக்குள்ள ஆள் இருக்கு. 35 நிமிஷம் குறுக்கிட முடியல. காரணம் பாயிண்டா பேசினா மிரட்டி பாக்குறீங்க. நீ என்ன பண்ணிருக்கணும், ஏவா வேணும் நேருவும் எந்திரிச்சு சட்டமன்றத்தை நிப்பாட்டி இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் தூக்கிட்டு போற அளவுக்கு அவங்க பிரச்சனை பண்ணிருக்கோம். யாருக்கு சொல்ற நீ சொல்லு, 3 ஃபைல் இருக்கு, ஓபன் பண்ணிடுவேன் நான், என்னை மிரட்டுறீங்களா? என்ன உதயநிதியை இந்த சீனியர் கூட்டம் ஏத்துக்கவே இல்லை. நிர்வாகிகளோட செயல்பாடுகள் அதையும் நாம் மறைக்க தேவையில்லை. நம்ம தவறுகளை முதல்ல நாம ஒத்துக்கணும், வெளிப்படையா ஒத்துக்கணும். ஏன்னா இது ஒரு தனி மனிதனுடைய தவறா இருந்தாலும் அதுல பாதிக்கப்படுறது 74 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் அந்த திமுகவோட செயற்குழு கூட்டத்தில் தலைவர் பேசிய சில நிமிடங்கள் பேச்சு மட்டும் நமக்கு வெளியே வந்துச்சு. பட் ஆனால் பல விஷயங்கள் அங்கே டிஸ்கஷன் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக கழகத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. மிக பெரும் ஒரு ஆரவாரம், ஒரு தொண்டர்கள் மத்தியில் கரகோசை அப்படி கேட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு அவர் என்ன பேசியிருக்காங்க, கடுமையான சில வார்னிங்ஸும் கொடுத்துருக்கதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்படுது. அதனுடைய பின்னணி தகவல்கள் என்ன சார்? இல்லை, கரெக்டாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், அந்த வயது நிர்ணயம் அதுதான் பெருசாக பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே பேரூர் கழகம், அதே மாதிரி கிளை கழகம் ஒவ்வொன்றுக்கும் வயது நிர்ணயம் செய்திருக்கிறது திமுக. அது எல்லாமே ஒரு பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னா, இதெல்லாம் முழுக்க ஒரு சீனியருங்கிற அடிப்படையில் 70-80 வயசுல இருந்துட்டு ஒரு ஆக்டிவா வேலை பார்க்குற டைம். இது முக்கியமான காலகட்டம். இது திமுகவுக்கு ஒரு அக்னி பரீட்சை அப்படின்லாம் சொல்லணும்னு வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, எதிர்பாராத ஒரு தோல்வி. பட் காம்படிட்டர் ஒரு பெரிய யங்ஸ்டர், பட் அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள் பட்டாளம் சேர்ந்து ஒரு கட்சியை வச்சிருக்கு. ஸோ இனிமேல் அவங்க எதிர்காலம் தான், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு இனிமேல் 25 வருஷத்துக்கு அவங்களை அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு இமேஜ் ஓடிட்டு இருக்க டைம்ல திமுக இப்போ தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று திமுக செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் அதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து திமுக தலைவருடைய பேச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேசின விஷயங்கள் மட்டுமே ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் வெளியே வந்தது. குறிப்பாக அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட நான் பார்க்குறேன், கட்சிக்காரங்களை பார்த்து வணக்கம் சொல்றதை விட நீங்கள் எதிர்கட்சிகளை பார்த்து வணக்கம் சொல்றது அதிகமாக இருக்கு. நம்ம ஆட்களை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க, எதிர்கட்சியை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் நான் தான் எல்லாம் நினைச்சிங்கன்னா கட்சி சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் அவருடைய ஹீரோ தலைவர் எப்பயுமே நல்லா பேசுவார், யார் ஸ்டாலின். பட் அடுத்த கட்டமாக பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய இந்த பேச்சு அவர் ஹீரோ ஆக்கியிருக்கு. ஆள் ரொம்ப சோர்ந்து இருந்தாரு, பெருசா அவரால் ஆக்டிவா இல்லை, துரைமுருகனை மாற்ற போறாங்க, புதிய பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்த நிலையில அவர் நேற்று அவருடைய பேச்சு ரொம்ப கிளாஸா இருந்தது அப்படின்னு அதுல இருந்த நிர்வாகிகள் சொல்றாங்க. குறிப்பா சட்டமன்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அதை பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காரு துரைமுருகன். அவர் பல மேடைகளில் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர் சொல்லுவார். எம்ஜிஆர் தான் என்னுடைய வளர்த்தவர். பட் நான் தலைவராக ஏற்றுக்கிட்டது கலைஞர், அதனால கலைஞர் பின்னாடி வந்துட்டேன் அப்படின்றது அந்த ஒரு குட்டி கதையை சொல்றாரு. நான் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சாரு, நீங்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா நான் கலைஞரோடய இருந்துட்டேன். இப்போ உன்னை யார் உன்னை உருவாக்கினா, நீங்கள் தான் உருவாக்குனீங்க, அப்போ நான் யார், நீங்கள் என்னோட தெய்வம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே வரமாட்டேங்கிறேன்னா, அவர் என்னுடைய தலைவர். அவர் ஸோ நான் தலைவரை விட்டு எப்படி நான் வர முடியும்? தெய்வத்தை எங்கனாலும் கும்பிட்டுக்குவேன், வீட்டில் நின்று கும்பிட்டுக்கலாம்,
பட் என் தலைவரை ஒரே இடத்துல தான் தேட முடியும், அதனால அவரோட தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்ப கலைஞரும் அதே மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாராம். சட்டமன்றத்தில் நீ வந்து எதிரி கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் செயல்படுறதை வைத்துத்தான் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மேல உள்ள ஒரு அபிமானம் வைப்பாங்க, அந்த கட்சி வளரும். நீங்க வந்து சட்டமன்றத்தில் அன்கோ போட்டுக்கிட்டீங்கன்னா அது சரியா இருக்காது அப்படின்னு கலைஞர் காலத்திலேயே அதை சொல்லியிருக்காரு. அதான் இன்னைக்கு மேற்கோள் கொட்டி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, சட்டமன்றத்தில் அன்னைக்கு விஜய் 3 ஃபைல் தூங்கிட்டு இருக்கு, அந்த ஃபைலை எனக்கு ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்லும்போது இவர் உதயநிதி இல்லை. அப்ப இருந்த நபர்கள் எப்படி அந்த வார்த்தையை கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னு கேட்டிருக்காரு துரைமுருகன். எப்படி அந்த அன்னைக்கு எந்த ஒரு யாருமே முறையான ஒரு பதிலடியே கொடுக்கல. அந்த அதுதான் அது ஒரு பெரிய வருத்தத்தை அவர் சொல்லி இருக்கிறார் துரைமுருகன். எப்படி அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்களாம் உட்கார்ந்தீங்க? எப்படி உங்களால இருக்க முடிஞ்சிச்சு? அடுத்த நாள் வந்து உதயநிதி அந்த ஒரு பஞ்சு வச்சு அவர் சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய திருப்தி. 2-3 நாளா நான் தேடிட்டு இருக்கேன் அந்த ஒரு இவரை உதயநிதியை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். காரணம் என்னன்னா, அந்த அந்த இதை நீங்க சரியா ரியாக்ட் பண்ணலன்னா நம்ம என்னமோ டிஎம்கே ரொம்ப வீக்கா போன மாதிரி தொண்டர்கள்ட்ட என்னடா 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு, நான் ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு ஒரு நடிகர் கட்சின்னு தான் பேசியிருக்காரு. அந்த நடிகர் கட்சியிலேருந்து ஒரு நடிகர் சொல்றாரு எந்திரிச்சு, யாருமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு குறிப்பா அவங்க 2 பேரை சொல்றாரு. யாரு மறைமுகமா சொன்னது ஏவா வேலு அண்டு KN நேரு. ஸோ நீங்க 2 பேரும் அங்க இருந்திருக்கிறீங்க, ஏன் பேசலைங்கிற மாதிரி சொல்றாரு. நல்லா இருக்கா, என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம், இப்படியே இருந்தா சரியா இருக்குமா கட்சி, என்னையா அங்க போய் உட்காந்துட்டு மாமே மச்சான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா இருக்காது, இது கட்சி, இது டிஎம்கே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னது பயங்கர கிளாப்ஸ், பயங்கரமா எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர இப்ப நேற்று வந்து இவரு நம்ம உதயநிதி பேசுறாரு, அதே மாதிரினா தங்கம் தென்னரசு சில பாயிண்ட் எடுத்து பேசுறாரு, பாயிண்டா பேசுறாரு. செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, சேகர் பாபு சொன்னது கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அனுபவம் வாய்ந்தவர்கள் கட்சிக்கு நான் தான் கட்சி 50 வருஷங்கிறீங்க, 60 வருஷம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா நிறைய பேர் பேசியிருக்காங்க, ரொம்ப வருத்தத்தோடையும் பேசியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப ஒரு நல்லா இருந்தது செயற்குழுவுடைய நேற்றைய கூட்டம். எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்படின்னு. குறிப்பா அவர் பேர் என்ன சொல்ல, கிருஷ்ணசாமி, பூந்தமல்லி முன்னாள் எம்பி கிருஷ்ணசாமி பேசியிருக்கார். பாராளுமன்றம் வந்து ஒரு காலத்துல ராசா, கனிமொழி, TR பாலு இவங்கெல்லாம் பேசும்போது பிஜேபி காரங்களால உட்கார முடியாது, அந்த அளவுக்கு பஞ்ச் பண்ணி பேசுவாங்க. இல்லை குறிப்பு போனால் டிஎம்கேக்கு டைம்னு கேட்டால் கூட சில நாட்களில் அமித்ஷா வராமல் இருந்திருக்காரு. இங்கே அவனுங்க ஏகத்தை வந்து ஒம்புழுப்பானுங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம மேலே ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு பார்லிமெண்ட்டில் இன்ன வரைக்கும். நீங்கள் சட்டமன்றத்தில் இந்த நடிகர் கட்சிக்கு பாய்ந்துக்கிட்டு நீங்களாம் இப்படி இருந்தீங்க எப்படி இருக்கும்னு பேச ஆரம்பிச்சோன்னா MRK எந்திரிச்சு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லை அப்படின்னு தலைவர் ஸ்டாலினே வந்து என்ன வேணும் உட்காரு கிருஷ்ணசாமி நீ பேசு அப்படின்னு இருக்காரு. ஸோ நீங்க வந்து எல்லாத்துடைய மனநிலையும் நேற்றைய மனநிலை. அவங்க வந்து 25 வருஷம் நாங்க தான் இனிமே கட்சி காணா போயிடுச்சு, உங்க தலைவரை தேடணும் அப்படின்னு ஒரு விமர்சனம் கடுமையா பண்ணிட்டு இருக்காங்க உங்களை. நீங்க எங்க போய் என்ன பண்றீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, என்ன பண்றீங்க? நீங்க எந்திரிச்சாவே அவங்களுக்கு பயப்பட வேணாமா? இத்தனையும் லைவ், யாரும் ஒன்றும் ஒருத்தரையும் செய்ய முடியாது. பாயிண்டா பேசுனீங்கன்னா என்ன இருக்கும், சபாநாயகருக்கு சங்கடமா இருக்குன்னு வைக்கும். நீங்க பாயிண்டா பேசுனீங்க, கிடுக்குப்படியா பேசுனீங்கன்னா சபாநாயகராலே ஒன்றும் தவிர்க்க முடியாது. இப்ப கரெக்டாக தானப்பா கேட்கிறாருன்னு செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசினாரு, யாராலையும் குறுக்கிட முடியல. நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா குறுக்கிடுறதுக்குள்ள ஆள் இருக்கு, 35 நிமிஷம் குறுக்கிட முடியல. காரணம் பாயிண்டா பேசினா லைவ் ஓடுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சபாநாயகரும் உட்கார சொல்ல முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்க நல்லா ஒர்க் பண்றதை விட்டுட்டு இதே மாதிரி பேசுனீங்கன்னா சரியா இல்லை அப்படின்னு பேசிக்காரு. OPS ரொம்ப நல்லா பேசினாங்கிறாங்க.
ரொம்ப கட்சியையும் ஆட்சியையும் ரொம்ப அருமையா பண்ணாரு ஸ்டாலின். எனக்கு ரொம்ப மனது நிறைவு. நான் எப்பயுமே ஏதாவது திராவிட கட்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இதுக்கு வந்தேன். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் போயிடுவாரு, அங்கே போயிடுவாரு, இங்கே போயிடுவாருலாம் சொல்றதெல்லாம் எதுவுமே யாரும் நம்பாதீங்க. நான் ரொம்ப மனநிறைவோட இருக்கிறேன். ஒரு நல்ல இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு புல் ஸ்டாப் வச்சு பேசியிருக்காரு ஓபிஎஸ். ஏன்னா அவர் வந்து டிவி கேட்க போறாருன்னு ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு. அவர் போறாரு, அவர் பையன் போறாருன்னு அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பேசியிருக்கிறாரு. ரொம்ப அருமையா இருந்திருக்கு. பலரும் அப்ரிஷியேட் பண்றாங்க ஐக்கியம். அந்த அந்த ஸ்பீச் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. சார் இப்போ நீங்க சொன்ன போல பொதுச் செயலாளர் ரொம்பவே எச்சரிச்சு பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அபாயம் வந்து உணர்ந்துட்டாங்க. கண்டிப்பா. இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, எப்படி திமுக, அண்ணா திமுக எப்படி வந்து ஒரு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்றத கலைஞர் ஒரு நல்ல முன்மாதிரியா இருந்திருக்கிறாரு திமுகவுக்கு. எம்ஜிஆர் அதிமுகவுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்காரு. அப்படி ஒரு செட் ஆஃப் தன்னுடைய மெம்பர்ஸை வந்து அவர் விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ அந்த அடுத்த தலைமுறையான திமுக, இப்போ திரு மு க ஸ்டாலினுடைய பிரசன்ஸ் இல்ல. அதே போல பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய பிரசன்ஸ் இல்ல. இன்னும் பல மூத்த முன்னோடிகளுடைய பிரசன்ஸ் இந்த வாட்டி இல்ல. காரணம் அவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப தோற்கடிக்கப்பட்டிருக்கிறங்கனாலேயே இப்போ இவ்வளவு பெரிய ஒரு விளைவுகளை வந்து இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்களோ, அந்த இடத்துல இவங்களை மிஸ் பண்றாங்களோ இந்தப்பட்ட மூத்த முன்னோடிகளை? இல்ல ஐக்கியம், நான் என்னை பொறுத்தவரை கண்டிப்பா கிடையாது. என்ன காரணம்னா, நீங்க ஐ பெரியசாமி இருக்காரு சட்டமன்றத்துல இருக்காரு, ஏபாவேல் இருந்தவர் எல்லாம் கலைஞருடைய ட்ரைனிங். அவங்க எல்லாம் நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஸ்டாலினுடைய ட்ரைனிங் கூட கிடையாது, அவங்களாம் கலைஞருடைய ட்ரைனிங். நீங்க எம்ஆர்கேயா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், ஐபியா இருக்கட்டும், என்ன இருக்கு அவங்க முக்கியமான ஆட்கள் 4 பேரு. ஒரு சிலர் இல்லாம இருக்கலாம், மொத்தம் அவங்களுக்குலாம் என்ன குறைச்ச? தங்க தென்னரசு இருக்கிறாரு, கேகேஎஸ் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. பட் யாருமே ஒரு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை. தகுதி இல்லை, மனநிலையில் இல்லை. தகுதி எல்லாத்துக்கும் இருக்கு, அந்த மனநிலை இல்லை. நேற்று வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களே, நேற்று வரைக்கும் அண்ணா திமுகலேருந்து வந்தவங்க நாங்கள் தான் சீனியர் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தவிர்த்து செந்தில் பாலாஜி பேசுறாரு. எத்தனை வழக்கு, தொடர்ந்து வழக்குகள் தான். முதல் நாள் சம்மன் நைட் வருது, அங்க போயிட்டு அட்டன் பண்றது, வாசல்ல திருப்பி கேட்கிறாரு. உதயநிதி கேட்டாரு, எங்க தலைவர், எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு, 3 ஃபைல் 24 மணி நேரத்துல இன்னும் ஓபன் பண்ணலையான்னு கேட்கிறாரு, திருப்பி கேட்கிறாரு. ஸோ நீங்க அதுதான் அரசியல் இலக்கியம். நீங்க சொல்லிட்டீங்க, மிரட்டி பாக்குறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏவாவேலும் நேருவும் எந்திரிச்சு சட்டமன்றத்தை நிப்பாட்டி இருந்திருக்கணும். அவங்க 2 பேரும் தூக்கிட்டு போற அளவுக்கு அவங்க பிரச்சனை பண்ணிருக்கணும். யாருக்கு சொல்ற? நீ சொல்லு. 3 ஃபைல் இருக்கு, ஓபன் பண்ணிடுவேன் நான், என்னை மிரட்டுறீங்களா? என்ன போடு, நீ எதா இருந்தாலும் என்ன இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீ பேசி இருந்திருக்கணும், பிரச்சனை பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பயந்த மாதிரி அன்னைக்கு நடந்துக்கிட்டீங்களே. அடுத்த நாள் வந்து இதுக்கு வர்றதுக்கு உதயநிதி வரணுமா? எதிர்கட்சி தலைவர் தான் வரணுமா? அப்ப நீங்க 67 பேர் 57 பேருங்கிறீங்க, மொத்தம் 55 பேர் என்ன ஒண்ணும் இல்லையா? அதுதான் கேட்கிறாரு துரைமுருகன் கேள்வி, அதுதானே. அப்ப என்னங்க இந்த கட்சிக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா உங்களுடைய பொருளாதாரம் என்ன? நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு உங்களுடைய பொருளாதாரம் என்ன? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதார நிலை என்ன? இன்னைக்கு இந்த கட்சியை வச்சு நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கீங்க? எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறீங்க. பட் இந்த கட்சிக்கு ஒரு இக்கட்டான நிலைமைனா நீங்க எந்திரிச்சு நீங்க சண்டை போட வேணாமா கட்சிக்காக? அதை தானே எதிர்பார்க்குது தொண்டர்கள்லாம், அதானே எதிர்பார்ப்பாங்க. ஏன் ஒன்றும் இல்லாதவன் ஒரு டீ வந்து குடிச்சிக்கிட்டு பஸ்ஸில் போய்கிட்டு சாதாரண 2 வீலர் டிவிஎஸ் வீட்டில் வந்துட்டு இருக்க தொண்டர் நீங்க தாவேக்கு அவட சண்டை போட்டுட்டு இருக்கான், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், ரீல்ஸ் போடுறான். பட் நீங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய செல்வந்தர் ஆயிட்டீங்க, பெரிய லெவல்ல நீங்க இன்னைக்கு உங்களுடைய நிலை வந்து இந்தியா லெவல்ல நிலை உயர்ந்துருச்சு. பிஸ்னஸ் ஆல் ஓவர் இந்தியா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு இந்த கட்சியை கொண்டாந்துச்சு, இந்த கட்சி தானே உங்களுக்கு மூலதனம். அப்போ உங்க இந்த கட்சியை அசிங்கப்படுத்துறாங்க, யாரோ ஒருத்தர் நிர்வாகிகளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்குது இந்த கட்சி. அவர் 3 பேர் சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை, அந்த 3 பேர் மட்டும் சண்டை போடலாம். விஜய் 3 ஃபைல் ரெடியா இருக்கு,
பார்த்துக்கங்க, என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சரி. சொல்றது எவ்வளவு பெரிய உங்களுக்கு ஒரு அவமானம் அது. கட்சியவே ஒரு த்ரெட்டன் பண்றாரு. த்ரெட்டன் பண்றாரு, அவமானம் இல்லையா? இப்ப அதுதான் அது வெறும் என்ன இப்ப கேள்வி வருது அப்படின்னா, அப்போ கான்சிக்வென்சஸ சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை இல்லை. மூத்த மூத்த கமிட்மெண்ட் உறுப்பினர்கள். இல்லை, அதுதான் உதாரணமா இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தின் போது அமலாக்கத்துறை 3 முறைக்கு மேலாக வந்து கடிதம் எழுதியது டிவிஎஸ்சிக்கு, உடனடியா நேரு மேல ஒரு கேஸ ஃபைல் பண்ணுங்க, இன்னொரு இது விஷயம். அவ்வளவு முகாந்திரங்கள் இருக்குன்னு சொல்லி டிஜிபிக்கே அனுப்புனாங்க. ஆமா, அப்போ ஆமா. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதெல்லாம் முடியாது, அதுக்கு போதிய முகாந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் அவங்க கையில இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க இது பண்ணாங்க. இப்போ இந்த ஆட்சியில கூட அநேகமாக அந்த வழக்கை வந்து தொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். நேரு ஆமா. மீதான அந்த வழக்கை வந்து. எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்போ நாளை பின்ன வந்து இப்ப இவங்களே ஈடிக்கான வாசல்களை திறந்து விட்டுருவாங்களோ? அப்புறம் ஏவா வேலு அவரும் ஒரு வயது முதிர்ந்தவர், அவருக்கும் இப்போ அடுத்து டிவிஎஸ்சில வழக்க போட்டு நம்மள வந்து ஹைவேஸ் கேஸ் போட்டாங்க. ஐவேஸ் அவன் கேசஸ் போட்டிருக்கான். ஆமா. ஸோ அவங்களும் நம்மள கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டுருவாங்களோ? இந்த காலத்துல நம்ம என்னத்துக்கு நோகாம நொங்கு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாங்களோ? ஆனா செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இல்ல நம்ம வந்து இப்படியே போனா வேலைக்காகாது, நாம திருப்பி அடிக்கணும், ஒரு என்ன கான்சிக்வென்சஸ் என்ன பண்ணிட முடியும் இவங்களால, நம்ம பார்க்காத வழக்குகளா, நாம பார்க்காத அச்சுறுத்தல்களா அப்படிங்கிற ஒரு துணிலையும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தயாரா இருக்காங்களா? இல்ல ஹக்கீம், அதான் ஹக்கீம், நான் என்ன சொல்றேன்னா, இந்த சீனியர்கள்னு நீங்க சொல்றீங்களா, குறிப்பிட்ட 2 பேரா இருக்கட்டும், 3 பேரா இருக்கட்டும், அவங்க எல்லாமே நல்லதோ கெட்டதோ என்ன செய்ய முடியும், தூக்கு போட்டுருவாங்களாங்கிறேன் நான். ம். சரி, தப்பு நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்க மேல வழக்கு போட முடியும். அந்த வழக்கு உடனே நாளைக்கு நாளைக்குல தீர்ப்பு வர போறது இல்லை, உங்களுக்கே தெரியும். சீனியர் உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த எலெக்ஷன் இந்த கேசஸ் எல்லாம் எப்போ எவ்வளோ நாள் நடக்கும்? தீர்ப்பு வர்றதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகலாம். இவ்வளோ நாளுக்கு முன்னாடியே நீங்க இப்படியே கீழே படுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? 6 வருஷம் படுத்தே கிடக்க முடியுமா? நல்லதுங்கிறது அவங்க ஒரு உங்களை நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. ஊழலுக்கு இல்லாத ஒரு அரசை நாங்கள் வந்து உருவாக்கணும்னு ஒரு மனநிலையில் உங்களை எதிரி ஆக்கிட்டாங்க. உங்க உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. நீங்க எல்லாம் தீய சக்தின்னு உங்களை பிராண்டிங் குத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன காம்ப்ரமைஸ் அவங்கள்ட்ட? முடிஞ்சது நானா சொல்றேன், உங்களை தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க, நீங்க ஊழல்வாதிகள், புறையோடி போச்சு ஊழல் தமிழ்நாட்டில், உங்களால தான் இந்த நாடே வீணா போச்சுங்கிற மாதிரி உங்களை உருவகப்படுத்திருச்சு டிவிக்கு. அப்படி சொல்லி தான் ஜெயிச்சிருக்கு, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எல்லாம் போய் திருப்பி நீங்க சமாதானமாகியோ, நீங்க அவங்களுக்கு அடிபணிந்து போனதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றனா? கடைசி நீங்க சண்டை போடுங்க, இல்லைன்னு சொல்லி சாதிங்க, ஆதாரத்தை கேட்டு சண்டை போடுங்க. இப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க பேசுவாங்க, ஐயோ வழக்கு போடுவாங்க, நாளைக்கு கேஸ் நடக்கும், நம்மளால முடியாது, இப்படியே நீங்க நினைத்தால் சரி. இப்படி ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு நீங்க வந்து கொறடா பொறுப்பு எடுத்திருக்க கூடாது, எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு எடுத்திருக்க கூடாது, துணைத் தலைவர் பொறுப்பு எடுத்திருக்க கூடாது. கொடுக்குது சீனியாரிட்டி அடிப்படையில. அதுதான் சொல்றேன். ஓகே, அடுத்த எதிர்காலம் உதயநிதி. அப்ப துணைத் தலைவர் யார் இருக்க முடியும்? நிச்சயமா ஒரு சீனியர் தான் அவருக்கு வழிநடத்துவாரு. அப்ப நேரு தான் சீனியரா இருக்காரு. அவர் தான் எல்லாம் ஒரு லவ் திமுக அடுத்த கட்ட ஒரு மூத்த முன்னோடியா இருக்காரு. அடுத்து ஏவா வேலு இருக்காரு. அந்த சீனியாரிட்டி அடிப்படையில கொடுத்துட்டாங்க. பட் ஆனா அந்த ரோலுக்கு அவங்க வந்து ஏதுவாக கரெக்டா இல்ல, அதுதான் மேட்ரு. நீ அதை எதிர்பார்க்கறான், நீங்க மாதிரி கிடையாது. இந்த முறை லைவ்ல இருந்து எல்லாம் பாக்குறான், பப்ளிக் பாக்குறான். ஏன்னா உதயநிதிக்கு இவரு விஜய் கேட்டுட்டு போறாரு, திமுக காரங்க எல்லாம் கப் சிப்புன்னு உட்காந்துருக்கான்னு சொல்ல மாட்டான். அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்களே. இவங்களை மீறி யாராவது பேசுனா அது வேற மாதிரி ஆயிரும். எங்களுக்கு தெரியாதா? எதுக்கு நாங்கள் அமைதியா இருந்தோம்? அந்த விஷயம் பெருசாகி செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள், சேகர் மாதிரி ஆட்கள் ஏதாவது வாயை பேசி பிரச்சனையாயிருந்தா இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, எங்களுக்கு தெரியாதா இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு நாங்கள் இப்படி இருந்தோம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. கொறடா பொறுப்பு, எதிர்கட்சி துணைத் தலைவர். ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் இல்லாத பட்ச எதிர்கட்சி துணைத் தலைவர் தானே பொறுப்பு, அவர் தானே பேசியிருக்கணும். அதனால ஒருவேளை முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடணும், வேற யாராவது வச்சுங்க. எங்களால இனிமேல் சண்டை போட முடியாதுங்க, எங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் ஜெயிலுக்கு போறது தயாரா இல்லை அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா அப்படி போயிருங்க. அதெல்லாம் சரியா இருக்கும்ன்ற நான். அதனால ஆமாமா, நீங்க துரைமுருகன் வந்து அன்னைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு, அதெல்லாம் வேற. பட் நேத்து சொன்ன அவர் பாயிண்ட், நேத்து அவர் தான் செயற்குழுவோட ஹீரோ அப்படிங்கிறாங்க. அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆமா,
அப்போ எந்த அளவுக்கு ஒரு மன வேதனை அடைஞ்சிருப்பாரு திரு மு.க. ஆமா. ஸ்டாலின், அப்புறம் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்களோ துரைமுருகன் ஐயா, இன்னும் பல மூத்த முன்னோடிகள். நாம இந்த இந்த நேரத்துல சட்டசபையில இருந்திருந்தோம்னா நம்ம எப்படி பண்ணியிருப்போம்? இன்னொரு ஒரு இன்னொரு குறைந்தபட்சம் நாம நாம இல்லாட்டாலும் அது பேசும்போதே ஒரு அமளியில ஈடுபட்டிருப்போமே உறுப்பினர்கள். அத பேச விடாம நீ எப்படியா பேசுவ அப்படின்னு சொல்லி நாம ஒரு கலகத்தை ஏற்படுத்தியிருப்போமே. ஆனாலும் எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாம 2 நாளுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பிரசன்ஸ் ஆனதுக்கு பிறகு அவர் அத பேசி பிறகு அப்பதான் அது என்னன்னே தெரிய வருது. அப்படிங்கிற மாதிரிங்கிற போனது இது. அப்ப எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாரு தலைவர் துணை. உண்மையிலே உதயநிதியை இந்த சீனியர் கூட்டம் ஏத்துக்கவே இல்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏத்துக்கல. அவர் என்ன இவரை வச்சுட்டு அவருக்கு அப்புறம் இவர் வந்து என்ன பண்ண போறாரு? இவர்கிட்ட போய் நாங்க நிக்க முடியுமா? நான் பார்த்து வளர்ந்த பையன், இவரு கீழே நாங்க வேலை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு திமுக? அதுதானே மேட்ரு. அந்த பையன் தானே நீங்களாம் சொன்னீங்கல்ல, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன பையன், இந்த பையனை கீழே நாங்க வேலை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இருந்த அந்த பையன் தானே நீங்க திமுகவுடைய கௌரவத்தை தூக்கி பிடிக்கிறார். அதை நீங்க ஒத்துக்கணுமா இல்லையா? நேற்று வரைக்கும் நீங்க ஏத்துக்கவே இல்லையா அவரை, உதயநிதியை? உண்மையிலே ஏத்துக்கவே இல்லை. ஸ்டாலின் அவரை கொண்டாடுறதுக்கு, அவருக்கு முக்கியத்துவம் பொறுப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப தயங்கினார். காரணம் சீனியர்கள், ரஜினி சொன்னார்ல, அந்த சீனியர்கள் உட்காந்துக்கிட்டே இந்த இடம் பாஸ் ஆகி வெளியே போகாத ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு, யாரையும் விட மாட்டேங்குதுங்கிற ரஜினி விளையாட்டா சொன்னாரு. ஆனா அதான உண்மை. ஒவ்வொரு நாளையும் ப்ரூவ் பண்றாங்களே அவங்க அந்த சீனியர்கள். அதுதான் நான் சொன்னேன். நீங்க உங்களெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க, அவருக்கு என்ன தெரியும், நைட்டு 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு காலையில 11 மணி வரைக்கும் எந்திரிப்பாரு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் பண்ணவங்களா இருக்காங்க. பட் இன்னைக்கு அவர் தானே நீங்க திமுக தூக்கி நிப்பாட்டுறாரு. ஒரு வேளை இப்ப அவங்களுக்குலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சி அவங்களுடைய கட்சி நினைச்சுக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. இப்ப அவங்களுக்கு அதாவது எதிர்கட்சியா வர்றப்போ அவங்க கட்சி அவங்க பார்த்துக்கிட்டோம்னு நினைக்கிறது, ஆளுங்கட்சியா வர்றப்போ எல்லாமே எனக்கு பொறுப்பு வேணும்னு நினைக்கிறது. இந்த முன்னாடி இருக்க 10 பேருக்கும் நீங்க வந்து போர்ட்போலியோ ஒதுக்கலைன்னா அவ்வளவுதான், கோச்சுக்குவாங்க. அப்போ ஒரு இக்கட்டான நீங்க இந்த 10 பேர் தான் நின்று ஃபைட் பண்ணணும்ன்ற நான். அதனால துரைமுருகன் சொன்னுடைய பேச்சு 200% உண்மை. இதுதான் திமுகவுடைய லட்சோபலத்த தொண்டர்களின் மனநிலைங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிச்சயமா சார். நேற்று தினம் செயற்குழுவில் நடந்த, அதாவது வெளிக்கு வராத பல செய்திகள், குறிப்பாக பொதுச் செயலாளர் பேசிய அந்த விவகாரம், அங்க டிஸ்கஷன் செய்யப்பட்ட விவகாரம், எப்படி தலைமை நொந்து போய் இருக்கிறாங்க சட்டசபையினுடைய செயல்பாடுகளை பார்த்து அப்படிங்கிற அந்த விஷயங்களை, பல ஊடகங்களில் வராத பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி ஐயா.